தமிழ்நாடு காங்கிரஸ் காரிய கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை என்ற பெயரில் அவரை பிரச்சாரத்தில் செல்லவிடாமல் முடக்கிவிட்டதாக ஒரு குற்றச்சாட்டு எழுப்பியிருக்கிறார். வருமான வரித்துறையினர் அந்த மாதிரி ஒரு சோதனை நடைபெறவில்லை அப்படின்னு சொல்றாங்க. தமிழக முதல்வர் அவர்கள் பாத்தீங்கன்னா அவர் ட்விட்டர்ல தமிழ்நாடு காங்கிரஸ் காரிய கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகர் வீட்டுல இன்கம் டாக்ஸ் ரெய்டு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. HKS வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் காரிய கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை என்ற பெயரில் அவரை பிரச்சாரத்தில் செல்லவிடாமல் முடக்கிவிட்டதாக ஒரு குற்றச்சாட்டு எழுப்பியிருக்கிறார். ஒரு பக்கத்துல வருமான வரித்துறையினர் அந்த மாதிரி ஒரு சோதனை நடைபெறவில்லை அப்படின்னு சொல்றாங்க. சோ அதை பத்தி தான் இன்னைக்கு உண்மையிலேயே சோதனை நடந்ததா நடக்கலையா அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எல்லாரும் ஒரு அம்பிள் ரிக்வெஸ்ட், என்ன அப்படின்னா எங்க சேனலை பாக்குறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் அழுத்திட்டு பாருங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அதே நேரத்துல இந்த சப்ஸ்கிரைப் பண்றது எங்களை ஊக்குவிக்கிறது போல இருக்கும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். தமிழ்நாடு காங்கிரஸ் காரிய கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் பாத்தீங்கன்னா காலையில ஒரு வீட்டுல வருமான வரித்துறையினர் அதாவது இன்கம் டாக்ஸ் ரெய்டு நடைபெற்றதாக கூறுகிறார். ஆனால் வருமான வரித்துறை அதிகாரிகளோ நாங்கள் ரெய்டுக்கு யாரும் அங்க போல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இதுல எது உண்மைன்னு தெரியல. அப்படி செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்வது போல வருமான வரித்துறை ரெய்டு இருந்தாலும் ஆதாரபூர்வமாக ஏதாவது அவர் வீட்டில் ஆதாரபூர்வமாக யார் வந்தது அப்படி வருமான வரித்துறையின் வரவில்லை என்றால் நீங்கள் சட்ட பிரகாரம் நடவடிக்கை எடுக்கலாம் அல்லது நியர்பை காவல்துறையில ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா வருமான வரித்துறையினர் வரலன்னு சொல்ல வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்ல. அதே நேரத்துல இவர் வந்துட்டாங்க அப்படின்றது ஒரு நியூஸ கிரியேட் பண்ணாரு இல்லையா? சரி, அப்படி ஒரு நியூஸை கிரியேட் பண்றாருன்னா அது உண்மைத்தன்மையை ஆராயணும் இல்லையா? நேரா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போன் போட்டிருக்கலாம், விசாரிச்சிருக்கலாம், இது கரெக்டான நபர் தானா அப்படின்றத தெரிவிச்சிருக்கலாம். ஆனா இது தெரியாம தமிழக முதல்வர் அவர்கள் பாத்தீங்கன்னா அவர் ட்விட்டர்ல தமிழ்நாடு காங்கிரஸ் காரிய கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகர் வீட்டுல இன்கம் டாக்ஸ் ரெய்டு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. என்ன காரணத்தை சொல்றாருன்னா, தேர்தல் சமயத்தில் அவரோட வீட்டுல பாத்தீங்கன்னா ரெய்டு பண்ற நேரத்தில் அவரை முடக்குறாங்க, அவர் பிரச்சாரத்துக்கு போக விடாம தடுக்கிறாங்க. இது ஜனநாயகத்து மீறின செயல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ எதையுமே தெரியாம எப்படி ஒரு தமிழக முதல்வராக இருக்கக்கூடியவர் இது உண்மையா பொய்யா என்று தெரியாமல் உடனடியாக ஒரு விஷயத்தை ட்விட்டர்ல போட்டு கண்டனத்தை தெரிவிக்கிறாரு. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அரண்டவங்கனுக்கு இருந்ததெல்லாம் பயம் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? அதே போலதான் இவர்களுக்கு எதை பார்த்தாலும் வருமான வரித்துறையின்னு தோணுது, அமலாக்கத்துறைன்னு தோணுது. சோ இவங்களுக்கு இது ரெண்டுத்தையும் தூங்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சும்மாவே ஒரு இதுவை கிரியேட் பண்றாங்க. சோ இன்னைக்கு சோசியல் மீடியால நான் இன்னொரு விஷயத்தையும் பார்த்தேன் ட்விட்டர்ல. என்ன அப்படின்னா, செல்வ பெருந்தகையை போக விடாமல் செய்வதற்கு அவரோட கட்சியை சார்ந்தவர்களே அவரை நிறுத்திட்டாங்க பிரச்சாரத்துக்கு போகாம அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ராகுல் காந்தி அவர் காங்கிரஸ் தலைவர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாங்குநேரியில சிவகங்கை பகுதியில எல்லாம் பிரச்சாரத்துக்காக போறாரு. இவர் பிரச்சாரத்துக்கு ராகுல் காந்தி போனார்னா இங்கிலீஷ தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றன்ற பேருல குத்தும் கொலையுமா பண்ணுவாரு. இவரு லாங்குவேஜ புரியாம ஏன் இந்த முடிவு எடுத்திருக்காருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி மீம்ஸ் எல்லாம் போட்டு இவர் இன்னைக்கு ட்விட்டர்ல ஃபுல்லா கடந்த 2 நாளா இவரை எல்லாருமே கலாச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் இன்கம் டாக்ஸ் ரெய்டுன்ற பேர்ல இவரை தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மீம்ஸ் இன்னைக்கு ட்ரோல் ஆயிட்டு இருக்கு. உண்மைதானங்க. சோ அவரோட டிரான்ஸ்லேட் பண்ண தெரியல அப்படின்னா வேற யார்கிட்ட கொடுத்தா பண்ண போறாங்க. அவரு ஒண்ணு சொல்றாரு, இவரு ஒண்ணு செய்யறாரு. But hidden behind that bill was a diabolical idea. உண்மை என்னவென்றால் இவர்கள் உண்மையை பழி தோண்டி குழி தோண்டி புதைக்க பார்க்கிறார்கள். சோ இவருக்கு இங்கிலீஷ் தெரியலன்னா விட்டுட்டு போக வேண்டியதானே? எதுக்காக நெஞ்ச நிமித்திட்டு போயிட்டு டிரான்ஸ்லேட் பண்றன்ற பேர்ல இன்னைக்கு அவங்களோட தலைவர் என்ன சொல்ல வராருன்னே தெரியல. சோ இது உண்மையிலேயே அவருக்கு தெரிஞ்சு செய்தாரா தெரியாம செய்தாரான்னு தெரியல. ஏன்னா அவருக்கு ராகுல் காந்தியை பிடிக்கல போல. சோ அதனாலதான் இந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்றன்ற வழியில இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டாவது இவர் அங்க போனோமா தமிழ்நாடு
காங்கிரஸோட காரிய கமிட்டி தலைவரா இவர் போய் தான் முன்னேற்பாடு பண்ணணுமா, அதை தடுக்கிறதுக்காக வருமான வரித்துறையினர் வந்து இவரை பிளாக் பண்ணிட்டாங்களா? சோ சொல்றதை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு அவ்வளவு ஒரு காமெடியான செயலாக பார்க்கப்படுகிறது. என்னன்னு கேட்டனா, இவர் இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லைனாலும் ஒண்ணுதான். அவங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கும் இவரை பிடிக்காது. சோ காங்கிரஸ்ல இருக்கிற யாராவது கூப்பிட்டு செல்வ பெருந்தகையை பிடிக்குமான்னு கேட்டு பாருங்க, ஒருத்தருக்கும் பிடிக்காது. சோ அப்படி இருக்கக்குள்ள இவர் போனாதான் எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணுவாராம், வரவேற்பாராம், செய்ய போறாராம். இவர் போலனாவே அந்த மீட்டிங் வந்து ரொம்ப சிறப்பா நடக்கும்ன்றதுதான் நம்மளோட கருத்து. சோ எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, வருமான வரித்துறை சென்றார்களா செல்லவில்லையா அப்படின்னு இவங்களே இவங்களுக்குள்ள குழப்பிக்கிறாங்க. சோ அரண்டவனு கணக்கு இருண்டதெல்லாம் பயம்ன்ற பழமொழி இவங்களுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கு. சரி, பார்க்கலாம் இதோட உண்மைத்தன்மை பின்னாடி எப்படி வருதுன்னு. சோ வருமான வரித்துறை ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, நாங்க எந்த விதத்திலையும் செல்வ பெருந்தகை வீட்டுக்கு நாங்க ரைடு எதுவும் போல அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு வீட்டுல நிறைய பணம் பதுக்கி வச்சிருக்காரா என்னன்னு தெரியல, இல்ல வரமாட்டேன்றாங்கன்றதுக்காக ஒரு சீன் சோசியல் மீடியாலயோ இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியால ஒரு சீனை கிரியேட் பண்றதுக்காக இந்த செல்வ பெருந்தகை இப்படி ஒரு டிராமா பண்றாருன்னு தெரியல. இந்த டிராமாவுக்கு உயிர் ஊட்டுற மாதிரி திரு ஸ்டாலின் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல ஒரு கண்டனம் தெரிவிக்கிறாரு. சோ எதுவா இருந்தாலும் இவர்கள் வந்து நடிப்பதில் மன்னர்கள் அப்படின்றது மக்கள் புரிஞ்சுக்கிட்டா சரி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களிருந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் HKS. நன்றி, வணக்கம்.